ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா, தமிழ்நாட்டில் பல நூற்றாண்டுகளாக பயிரிடப்படும் ஒரு சிறுதானியத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஆமாங்க, அதுதான் நம்ம கொள்ளு. அதோட நன்மைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கொள்ளு சாப்பிட்டா உடம்பே உருகும், உடல் எடையும் குறையும். இதை இங்கிலீஷில் ஹார்ஸ் கிராம்னு சொல்லுவாங்க. கொள்ளு ஒவ்வொரு வீட்லேயும் இருந்தால் போதும், மருந்தா கடவுளான்னு தெரியாத அளவுக்கு அவ்வளோ நன்மை இருக்குது அதில். கொள்ளை உப்பு இல்லாமல், மிளகா பொடி இல்லாமல் வேக வச்சு குடிநீராக குடிச்சிங்கன்னா உடம்புல இருக்கிற மொத்த கொழுப்பும் குறையும். முக்கியமாக வயிறு மற்றும் இடுப்பு தொடை லெவலில் ஃபேட் எல்லாமே கரைய ஆரம்பிச்சிடும். இதனால தான் பல இடத்துல கொள்ளு ஸ்லிமிங் ஃபுட்னு சொல்கிறாங்க. மூட்டு வலி, நரம்பு சம்மந்தப்பட்ட வலி, மூட்டு சுழற்சி பிரச்சனைகள் இருக்கவங்க கொள்ளு ஒரு சூப்பர் ஹெர்ப்னு சொல்லுவாங்க. கொள்ளு ரசம், கொள்ளு கஞ்சி எல்லாம் சாப்பிட்டா உடம்புல சூடு ஏற்பட்டு வலி குறையும். அதான் நம்ம பாட்டிகளும் சொல்லுவாங்க, மருந்துக்கு முன்னாடி கொள்ளு கொஞ்சம் வச்சுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. கொள்ளில் இருக்கிற பொட்டாசியம், டயட்ரி ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட் போன்றது மனித இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே முக்கியமானது. இதய தசை திசுக்கள் உறுதியாகவும் கொழுப்பு அடைப்பு வராமல் இருக்கவும் இது வேலை செய்யுது. கொள்ளு நீரிழிவு நோயாளிக்கு நல்லது. இதில் இருக்கிற லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் காரணமாக இன்சுலின் சுரப்பை கட்டுப்படுத்தும். மூளைப்பிடி, சிறுநீர் தொற்று, ஸ்டோன் ஃபார்மேஷன் எல்லாத்துக்கும் இதுக்கு நம் முன்னோர்கள் மருந்தாக பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. கொள்ளு எப்படிலாம் சாப்பிட்லான்னு தெரியுமா? கொள்ளு ரசம், கொள்ளு சுண்டல், கொள்ளு தோசை, கொள்ளு பொடி, கொள்ளு கஞ்சி இவையெல்லாம் வாரத்துக்கு 2 முறை எடுத்துக்கொண்டாலே போதும், மருத்துவம் இல்லாமல் வாழலாம். யாரெல்லாம் இதை சாப்பிடாமல் இருக்கணும்னு தெரியுமா? அதிகம் சூடு ஏற்படுறதுனால கர்ப்பிணி பெண்கள், அதிக உஷ்ணத்தோடு இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே இதை தவிர்க்கிறது நல்லது. அல்சர் இருக்கிறவங்க மிகவும் கவனமாக இதை பயன்படுத்தணும். இது நம்ம பாரம்பரிய தமிழர் உணவாசிரியர்களோட அறிவுரை. வெறும் தானியம் இல்லை, கொள்ளு ஒரு மருந்து. இது உங்கள் வீட்டு சமையலறையில் இருந்தால் போதும். அப்படிப்பட்ட கொள்ளு உங்கள் வீட்டு சமையலறையில் இருக்கா இல்லையா? இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.